ஹாய், நீங்க ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இங்கிலீஷ்ல அல்லது வேற ஏதாவது லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது எப்படி வந்து நம்மளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அதாவது தமிழ பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்ல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ மேல அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேல டாப்ல வந்து பாருங்க அந்த செட்டிங்ஸ் கீர் ஐகான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கீர் ஐகான் மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில வந்து பாருங்க ஆடியோ ட்ராக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பாருங்க இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக இருக்குது. அதனால தான் அதில் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வாய்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து பாருங்கள் 2 ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் சம்திங் போட்டு ஒரிஜினல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேலே டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ் தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாய்ஸாக வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த சடனாக தமிழ் வீடியோவில் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம குழம்பியிருப்போம். அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து வேறு லாங்குவேஜில் வருது அப்படின்னா இது வந்து யூடியூப்ல இப்போ கொடுத்துருக்குற அப்டேட். ஓகேங்களா? ஆட்டோ டப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ் மொழி மற்ற நாடுகள்லேருந்தும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் அவங்க டப் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு கொண்டு வந்த ஒரு நல்ல அப்டேட் தான். ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் கிரியேட்டர் மேலே அதாவது வீடியோ போடுறீங்க மேலே கோச்சிக்க வேணாம். அந்த யூடியூப்லேயே கொடுத்துருக்குற அப்டேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் இந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ மேலே அப்படியே லைட்டாக இந்த ஸ்க்ரீன் மேலே டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டாப்பில் ரைட் சைடு இந்த மாதிரி கீர் ஐக்கான் வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ ட்ராக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு திரும்ப எத்தனை லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பில் ஆட் ஆகிருக்கோ அந்த லாங்குவேஜ் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் கொரியன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கடா தமிழை காணோம் அப்படின்னு நீங்கள் தொலைவ வேண்டாம். பக்கத்துலேயே பாருங்கள் ஒரிஜினல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் லாங்குவேஜில் வந்து டப்பாகி வந்தாலும் சரி எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரிஜினல் தமிழ் லாங்குவேஜில் வந்துடும். நான் அது ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது அப்படின்னால 2 வேர்ட்லேயும் உங்களுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றி வருதுன்னா செட்டிங்ஸில் போய் இந்த மாதிரி ஆட்டோ டப்பில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரிஜினல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் லாங்குவேஜில் வந்துடும். இப்போ நம்மளுக்கு தமிழ் வந்து வேறு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம போய் இந்த ஒரிஜினல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப தமிழில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வீடியோக்கிலேயே நிறைய பேர் வந்து என்ன இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க, இதுக்கு நீங்கள் வீடியோவே போடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து யூடியூப்ல இந்த மாதிரி அப்டேட் இருக்குன்னு தெரியல போல், அதனால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குற வியூவர்ஸ் மட்டும் இல்லை நிறைய கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாமல் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட சேனலையும் போய் இந்த ஆட்டோ டப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜ் பீப்புளுமே அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவங்களுடைய லாங்குவேஜில் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்துப்பாங்க. நம்மளுடைய ஆடியன்ஸுமே தமிழ்லையுமே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.